மோகனை பொறுத்தவரைக்கும் ஒரு காலகட்டத்தில சினிமால ரொம்ப பரபரப்பா இருந்தாரு. அந்த சினிமா அனுபவங்கள்லாம் வீட்ல வந்து பேச்சுக்குவாரா? எல்லாமே வீட்ல வந்து பேசுவார். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி இந்த ஜெகதேக வீருடு அதிலோக அதிலோக சுந்தரி ஒரு படம் சுந்தரி. வந்தது. ஆமா. ராகவேந்திர ராவ். அவருக்கு முந்தின படத்துக்கு மோகன் வந்து டிஸ்கஷனுக்கு அவர் கூப்பிட்டார். ஸோ மோகன் அந்த டிஸ்கஷன் போயிட்டு வந்தான். அப்போ அவர் என்ன சொன்னார், அதில ஒரு கேரக்டர் ஒண்ணு வருது. நீங்க கூட பண்ணலாமே மோகன் ஒண்ணு. சார் நான் சினிமால நடிச்சதில்ல சார். பெருசா எனக்கு தெரியாது. இல்ல நீங்க வாங்க நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். டோன்ட் பாதர் அப்டின்னார். அந்த படத்தில போய் ஆக்ட் பண்ணான். அது அவ்வளோ ஹிலேரியஸா வீட்ல வந்து சொல்லுவான். எல்லாரும் தெலுங்குக்காரங்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட தெலுங்கு தெரியாது. எனக்கு கன்னட ரோல் அதில. நான் உட்காந்து தெலுங்கு நினச்சுன்னு நான் இங்கே உட்காந்து தெலுங்கு வார்த்தையெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுண்டு ஒரு வார்த்தையும் நான் மனப்பாடம் பண்ணி இங்கேருந்து போனேன். சரி இது பண்ணால் இப்படி சொல்லிக்கலாம், இது கேட்டால் இப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு தெலுங்கு வார்த்தை. அங்கே போனால் உங்களுக்கு தெலுங்கு கேரக்டர் இல்லை, கன்னடம் கேரக்டர்ன்றார். அண்டு நான் வேறு வெத்தலை சீவல் போடுவேன். நானும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி எனக்கு முந்தின காரில் ஸ்ரீதேவி போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி காரில் வந்துட்டுருக்கேன். ஒரு ஸ்டேஜ் நடத்தி எங்கள் கார் முன்னாடி போயிட்டு நான் வழி சொல்கிறதுக்காக எங்கள் டிரைவர் பின்னாடி ஸ்ரீதேவி கார் வருது. நான் வெத்தலை சீவல் போட்டுட்டேன். நான் துப்பணுன்னா இறங்கி ஸ்ரீதேவிக்கு எதிரே வெளில துப்பணும். அவமானமாக இருக்கும். அதனால் அப்படியே நான் கிளம்பி போனேன். அங்கே அது வரைக்கும் வாயில் அப்படியே அடக்கி வச்சுருந்தேன். அவங்களுக்கு எதிர அசிங்கமாக இருக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் வீட்டில் வந்து சொல்லுவான். எவ்வளோ அழகாக அதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி ஹேட் அ ப்ளசன்ட் லைஃப் இன் சினிமா அண்ட் ஹி என்ஜாய்ட் இட். அது ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு குரூப்பில் இருந்ததுனால ஹி வாஸ் எ ப்ளூ ஐடு பாய் ஜம்முன்னு. எந்த கஷ்டமும் பண்ணல. இப்போ நார்மலி சினிமாக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வந்தேன் சார், சினிமாவில் முன்னுக்கு வந்தேன் சார்னு. மோகன் கஷ்டப்படல. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் கமல் சாரோடு இருந்ததுனால ஹி வாஸ் வெரி ஹாப்பி. உங்களுக்கு எந்தெந்த நகைச்சுவை நடிகர்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆஸ் ஐ செட் நாகேஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தங்கவேலு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த காமெடி ஃப்ளேர், அது ஒரு பெக்யூலியர் காமெடி அது. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அதிலேயே கொண்டு வருவார். அதே மாதிரி அழகா, ஆமாம், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார். ஹேண்ட்ஸம். அதுவும் ஏழி படங்கள்லாம் ரொம்ப அழகாகவே இருப்பார். ஸோ அவரை ரொம்ப பிடிக்கும். தென் இன்ஃபேக்ட் என்எஸ் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிதானமாக ரிலாக்ஸ்டாக வந்த காமெடி தான். ஆனால் அதில் அந்த டைமிங் எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் தெரியுமா? அந்த ரிலாக்ஸ்டாக பண்ணுறதுலேயும் டைமிங் அழகாக இருக்கும். ஸோ நிறைய பார்த்துருக்கேன் அவரோட இதெல்லாம் பழசெல்லாம் எடுத்து. அண்ட் தென் எம்ஆர் ராதா எனக்கு ரொம்ப ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட் எம்ஆர் ராதா. அதாவது சார் அந்த மாதிரி ஒரு நடிகன் கிடையாது சார் தமிழ் சினிமா ஃபீல்டில். அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் எந்த ஃபீல்டுலேயும் சொல்ல முடியாது ஆள். எந்த ஃபீல்டுக்கு போனாலும் எம்ஆர் ராதா மாதிரி ஒரு நடிகர் சொல்ல முடியாது. உங்களுடைய நாடகத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரெகுலராக பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்டு டே பார்க்குறதோட சரி, ரெகுலராலாம் வரமாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம். 100வது ஷோ வருவாங்க, அதுக்கப்புறம் 1000th ஷோ அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ ரெகுலராக ட்ராமாவுக்கு வருதுங்கிறது கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நான் இப்போ 2000 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 30 ஷோ 35 ஷோ, அதுக்கப்புறம் தான் 10 ஷோவை குறைச்சோம். நாங்கள் வெளில போயிடுறோம், வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யாராவது வேண்டாமா? ஸோ என் ஒய்ஃபெலாம் தான் ஷீ டூக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. என் ஒய்ஃபு, மோகன் ஒய்ஃபு, என்னோடய தம்பி ஒய்ஃபு, அவங்களாம் தான் ஃபேமிலியை பார்த்துட்டாங்க. ஸோ நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருந்தோம். கிட்டத்தட்ட 50-55 வருஷம் ஒன்றாவே இருந்தோம். ஸோ சம்படி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. குழந்தைங்க படிக்கிறது, ஸ்கூலுக்கு போனோம், எக்ஸாமு எல்லாம் இருக்க. ஸோ நாங்கள்லாம் எதையும் கவனிச்சதே கிடையாது. நாடகத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுவாங்களா? நல்லா விமர்சனம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக விமர்சனம் பண்ணுவாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைம்பாங்க, இது நல்லா இல்லை, அது நல்லா இருக்குது, அதெல்லாம் க்ளீனாக சொல்லுவாங்க. என்னோடய சிஸ்டர்ல மோகன்ஸ் ஒய்ஃப் நல்லாவே விமர்சனம் பண்ணுவாங்க. என் ஒய்ஃபும் நிறைய கிரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாள். நண்பர் இருக்கார் பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டேஜ் ட்ராமா, டெலிசீரியல், சினிமா இந்த மூணுத்துலேயும் நீங்கள் ஆக்ட் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக ஸ்டேஜ் ட்ராமா வந்து நாங்கள் 4 மேனியும் பொழுது வண்ணமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் மெக்கானிக்கல். அது ஸ்டேஜ் ட்ராமாங்கிறது எங்களுக்கு ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி உட்காத்தி வச்சா கூட கிட்டுன்னு அந்த நாடகத்தோட ஃபுல் டைலாக் சொல்லுவேன். 79லேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 18 நாடகம் போட்டிருக்கோம், 6500 ஷோ. ஸோ டைலாக்கு மறக்கவே மறக்காது. அப்படி தட்டி விட்டால் கிட்டுன்னு வந்துடும் டைலாக். முழு ட்ராமா மனப்படம் ஆகிடும். ஃபுல் ட்ராமா. ஆ, ஃபுல் ட்ராமா. எங்கள் ட்ரூப்பில் வந்து ரிஹர்சல்னு பெருசாக கிடையாது. ரொம்ப ரேராக தான் ரிஹர்சல் வச்சுப்போம். 90% எல்லாருக்கும் எல்லா டைலாக்கும் தெரியும். யாராவது ஒருத்தன் வரலைன்னா இன்னொருத்த ஃபோன் பண்ணி சொல்லுவான், அவன் நேரம் வந்துடுவான். ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. மாது ரோல் நான் வந்து விட்டு கொடுத்தது கிடையாது யாருக்கும். விட்டு கொடுத்தா பண்ணிவிடுவாங்க. தேர் ஆல் கேப்பபிள், ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் எல்லோரும். அந்த விஷயத்தில் ஐ எம் பிளஸ்டு. தோ கிரிக்கெட் டீமாக இருந்து ஒரு ட்ரூப்பாக ஆரம்பித்தாலும் எல்லோரும் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க எல்லோரும் அந்த மாதிரி. ஸோ ஸ்டேஜ் ட்ராமா அது. டிவி சீரியல் வந்து நாங்கள் எங்களோட டிவி சீரியலில் எங்கள் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் அவுட் சைடர்ஸ் யாரையுமே எடுக்கலை. ரொம்ப ரேராக 1-2 கேரக்டர்ஸுக்கு
கெஸ்ட் அப்பியரன்ஸ் லைக் டெல்லி கணேஷ், மதன் பாபு இந்த மாதிரிலாம் கூப்பிட ஆரம்பித்தோம். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் பார்த்தா எங்கள் ட்ரூப் தான். வேறு யாரும் நாங்கள் சினிமாக்காரங்களை போய் தேடவே இல்லை. எங்கள் ட்ரூப்பை வச்சு தான் நாங்கள் பண்ணோம் டிவி சீரியல்ஸ்லாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக நடிக்கலை. நான் வந்து சின்ன சின்ன ஆசைகள்னு முக்தா சீனிவாஸ் வந்து ஒரு படம் பண்ணேன். தென் பூவெல்லாம் கேட்டுப்பார். மற்றபடி எங்கள் படம் ஜெர்ரி வந்தது, காந்தன் டைரக்ட் பண்ணது. அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன். ஸோ நான் பண்ணது இந்த 3 படம் தான் சொல்லலாம். மற்றபடி சினிமாவில் ஒன்றும் பெருசாக பண்ணலை. எனக்கு அதில் ஆப்டிடியூடும் இல்லை. பிகாஸ் நாடகத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். போகிறோம் இதில் முனாப்பலியாக இருந்தோம் ஜம்முன்னு. அதனால் இது போருமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்டில் நமக்கு இது போகிறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா? இல்லை வாய்ப்புகள் வரலையா சினிமாவில்? இல்லை வந்து வருத்தீங்க? எனக்கு வந்த வாய்ப்பு யாருக்குமே வந்திருக்காது. அவ்வளோ வாய்ப்பு வந்தது. முதல்ல எங்கள் அம்மா கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வேண்டாமே அப்படின்னாங்க. கூடாதுன்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னாங்க. வேறு லாங்குவேஜில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கே முடியல. பிகாஸ் என்னை நம்பி ஒரு 15-20 டெக்னீஷியன் ட்ரூப்பில் இருக்கான். ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போயிட்டா அங்கே ட்ராமாவை யாருக்கு கவனிக்கிறது இல்லையா? எம்ஜி சக்கரபாணி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் சாருஹாசன், கமலஹாசன் சார், அதுக்கப்புறம் கிரேசி மோகனும் நீங்களும் சார் ஆக்டிங்ல அந்த ஸ்டேஜஸ் நான் பார்த்தது. பிரதர்ஸ் ஒன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணது. ஆமாம், கரெக்ட். அது ஒரு போர்ஷன் சார். இன்னொன்று வந்து சிங்கீதம் சீனிவாசராவுக்கும் கமல் சாருக்கும் கிரேசி மோகன் சாருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் மூவிஸ். ஆமாம், அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு? அது மட்டும் பெக்யூலரா தெரியுது. அது சிங்கீதம் வந்து ரொம்ப புட்சாலியான ஒரு டைரக்டர். கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். மோகனுக்கும் கமலுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி மோகனுக்கும் சிங்கீதமுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அவர் வந்து ஹியூமரில் வந்து இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். எங்கள் நாடகத்துக்கெலாம் வந்து பார்த்து அந்த 2 மணி நேரம் உட்காந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார் நாடகத்தை. இன்ஃபேக்ட் 80s எண்டுலாம் சொல்லுவார், மோகன் இந்த நாடகத்தை அப்படியே கேமராவில் ஷூட் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணு, இட் வில் ரன், ஐ டெல் யூ இட் வில் ரன், காஸ்ட் கம்மியாக இருக்கும், யூ கேன் மேக் ப்ராஃபிட் அப்படிம்பார். அந்த அளவுக்கு அவருக்கு ட்ராமா மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு சிங்கீதமுக்கு. அண்ட் மோகனோட ரைட்டிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி என்ஜாய்ஸ் மோகன்ஸ் ரைட்டிங். முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே அவ்வளோ என்ஜாய் பண்ணி சிரிப்பார். ஸோ இவங்க 3 பேரோட காம்பினேஷன் எப்போ ஒரே விதமாக திங்க் பண்ணுறதுனால அங்கே சக்ஸஸ் நல்லா வர்றது 3 பேருக்கும். கிரேசி மோகன் சாரோட ஸ்பிரிச்சுவல் பற்றி சொல்லுங்க சார். ரமணரோட ஆசிரமத்துக்கு போயிடுவேன், திருவண்ணாமலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த இது பற்றி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக ரொம்ப யங் ஏஜில் அவனுக்கு வந்து சாமியாரா போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஒரு 24-25 வயசில் லைஃப்பை திறந்துட்டு ரமணாசிரமம் போய் உட்காந்துடணும் அப்படின்னு. அவன் ரெகுலராக ராமகிருஷ்ணா மட்டுக்கு போவான். அங்கே சுவாமிஜி ஒருத்தர் இருந்தார். இப்போ இஸ் நோ மோர். அப்போ அந்த சுவாமிஜி இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் வந்து திருவண்ணாமலை போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன், எனக்கு போரும் எல்லாமே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னு. அவர் உட்காத்தி வச்சு அன்றைக்கி வந்து ஒரு லட்டு பிரசாதம் சுவாமிஜிக்கு அதை எடுத்து மோகனுக்கு கொடுத்து, இதை சாப்பிடு, போ வீட்டுக்கு, யூ ஹவ் காட் சர்டன் கமிட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போக முடியாது, நான் விஷுவலைஸ் பண்ணுறேன், உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, யூ கோ அண்ட் டூ இட், இதை வந்து ஒரு 10-20 வருஷம் போஸ்ட்போன் பண்ண, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னார். மோகன் வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி சாயங்காலமே எங்கள் அப்பா மோகனை பொண்ணு பார்க்க கூட்டின்னு போனார். அன்றைக்கி சாயங்காலம் பொண்ணு பார்த்தா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது. பட் டுவர்ட்ஸ் த எண்டு கடைசி ஒரு 10 வருஷம் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபட்டான். அதாவது ரமண மகரிஷியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வெண்பாவா ஒரு நாளைக்கு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் முடித்தான். 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 240 வெண்பா. கிரேட். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கு அவர் சித்தி அடைய போகிறார். அதை எழுதிட்டுருக்கான் வெண்பாவை. ரமணர் சித்தி அடைய போகிறார், அதை வெண்பாவை எழுதிட்டுருக்கான். அவனுக்கு கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி. ஹி வாஸ் ஜஸ்ட் க்ரைங் அதை எழுதும்போது. ஒன்று, ஐயோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு. இன்னொன்று, ரமணர் வந்து சித்தி அடைய போகிறாரு அப்படின்னு. அவ்வளோ அட்டாச்மெண்ட் அவர்கிட்ட. என்னோடய சிஸ்டரில் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க வெளில. இப்படி பார்த்தாங்க, அழுதுந்தான். கவிதை எழுத வரலன்னா அழக்கூடாது அப்படின்னு போயிட்டான். அவ்வளோதான் அவளுக்கு தெரிஞ்சது. உங்கள் வீடே காமெடி சென்ஸ் உண்டா? மோசனே அவர் சித்தி அடைய போகிறார், நான் வந்து அவ்வளோ வருத்தத்தில் உட்காந்துருக்கேன், சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதை வந்து ஒரே நாளில் ஹீ ரோட் 240 வெண்பா. அதை காயத்ரி கிரீஷ் பாடி நாங்கள் கச்சேரியாக பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணாங்க காயத்ரி கிரீஷ். இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் ரோல்ல வந்து ஜானகி மைத்ரி, அது ரொம்ப ஸ்டாண்டர்டா அக்மார்க்கா பதிஞ்சு போன ஒரு நேம் சார் உங்களுடைய டிராமால. அதே மாதிரி கிரேசி மோகன் சார் இறந்து போன அன்னைக்கு நான் அவரை பெயிண்டிங் பண்ணேன் சார். நான் நீங்க தான் அதை பெயிண்ட் பண்ணதா? ஒரு போட்டோ பண்ணேன் சார்.
ஃபேஸ்புக்லேயே பார்த்தேன் நான். ஆமாம் சார். டு யூ ஹேவ் தட் நவ்? இருக்கு சார். ஓ, அப்புறம் அனுப்பி வைக்கிறேன் சார். அனுப்புங்க ப்ளீஸ். சாருக்கு அனுப்புங்க, நான் வாங்கிக்கிறேன். அனுப்புறேன் சார். கண்டிப்பா அனுப்புறேன் சார். நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ, நான் பார்த்தேன் நீங்கள் வரைஞ்சது. ஓகே சார். பார்த்துக்கிறேன். அன்னைக்கு நான் வரேன் சார். யுவர் குட் நேம், உங்கள் பேர்? கார்த்திக் ஸ்ரீராம் சார். அது ஸ்ரீராம். பேர். நான் உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன். வில் பி இன் டச். ஓகே சார். ஓகே. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, கிரேசி மோகன் சார்ட்ட கடைசி வரைக்கும் அவரோட பிளஸ் மைனஸ்னா எது சார் சொல்லுவீங்க? ப்ளஸ்ன்னா அவனோட ஹியூமிலிட்டி. எவ்வளவு புகழ் வந்தாலும் மண்டைக்கு ஏற்றுக்காத ஒரு ஹியூமிலிட்டி, அந்த கர்வம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். மைனஸ் அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப டிலேவாக கொடுப்பான், அதுதான் மைனஸ். வேறு என்ன சொல்ல முடியும் மைனஸ்னு? பெரிய மைனஸ் அவனுக்கு கிடையாது. சார், இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டர், அதாவது இந்தியாவே திரும்பி பார்க்குற டைரக்டர் ராஜமௌலி சார் டைரக்ஷன்ல கூட கிரேசி மோகன் சார் எழுதினார் ஒரு படம் நான் சொல்லிட்டு. அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணாரா அவரோட ஒர்க் பண்ணது பத்திலாம்? சரி, அந்த பீரியட் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் மோகன். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப மீட் பண்ணதே ரொம்ப கம்மியாக தான் பண்ணோம் அந்த பீரியடில். ட்ராமாவுக்கு வரும்போது அந்த 2 hours பார்க்குறது தான். என்ன ஒர்க் இருந்தாலும் ட்ராமாவில் வந்து ஒரு 2 மணி நேரம் பண்ணிட்டு போவார். பட் ராஜமௌலி வந்து நிறைய மோகனை அப்ரிஷியேட் பண்ணிருக்கார். மோகனோட ஒர்க்கெல்லாம் நிறைய அப்ரிஷியேட் பண்ணிருக்கார். அதனால தான் அந்த படத்துக்கு கூட்டு அவரை எழுத சொல்லி சொன்னார். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் தமிழில் அதுக்கு வரும்போது மோகன் பண்ண இம்ப்ரூவைசேஷன் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். சார், அப்போ ரஜினி சார் படம் அருணாச்சலம் எப்படி சார் வாய்ப்பு வந்துச்சு? அது ரஜினி சார் ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி சொன்னாரா? ஆக்சுவலாக அவ்வை சண்முகி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு வாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், சுந்தர் சி டைரக்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் தான் வசனம் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் போனோடனே அருணாச்சலம் சப்ஜெக்ட் அவர் சொன்னார். சொல்லி இந்த மாதிரி நீங்கள் எழுதணும், உங்கள் படம் அவ்வை சண்முகி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் அவ்வளோ லென்த்தி டைலாக்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், சிம்பிளாக இருக்கணும், அதனால் ஸ்கிரிப்ட் நீங்கள் முன்னாடி எழுத வேண்டாம், என் கூட ஹைதராபாத் வந்துடுங்க, அன்னன்னைக்கு ஷூட்டிங் போது எனக்கு அப்பப்போ எழுதி கொடுங்க போகிறோம் அப்படின்னார். அந்த மாதிரி எழுதப்பட்டது தான் அருணாச்சலம். சார், ரஜினி சார் ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றிலாம் சொல்லிருக்காரா? நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய ரஜினியோட நிறைய ஆன்மீகம்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ராகவேந்திர சாமியை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கார். இன்ஃபேக்ட் மோகன் ஒரு ராகவேந்திர சாமி படம் வரைஞ்சி ரஜினிக்கே ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. ஆமாம், இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்குது. அது மோகன் கிஃப்ட் பண்ணது அவருக்கு. சார், அப்புறம் கிரேசி மோகன் சார் கமல் சார் காம்போல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன ரீசன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவ்வை சண்முகி. டைலாக் வைஸு, நடிப்பு, கமல் பட்ட கஷ்டங்கள், அந்த மெனக்கடல், அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வுட் சே தி பெஸ்ட் ஃபிலிம் இஸ் அவ்வை சண்முகி. நன்றி, சந்திப்போம். ஹலோ சார். ஹலோ, என் பேர் சரவணா. நான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஹலோ சித்ரா சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், உனக்கு நல்லா இருக்கேன். நீங்க தான் எனக்கு சீஃப் கெஸ்ட்னு சொன்னாங்க. நான் வந்து கோயம்புத்தூர்கார பையன். நான் சின்ன பையனா இருக்கையில எங்க அப்பா உங்களோட அந்த நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்தார், மாது +2ன்ட்டு. அங்க ஆர்எஸ்புரம் கலையரங்கத்துல பண்ணீங்க. கரெக்ட். அது வந்து ஒரு 15 years பேக் இருக்கும். அது என்னமோ தெரியல, அந்த சின்ன வயசுல பார்த்தது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த நாடகத்து மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது நீங்க 2 பேர் பண்ணது தான். அப்பவே நல்ல காமெடியா சிரிச்சு வயிறு வலிக்கிற மாதிரி போச்சு. அப்புறம் எங்க அப்பாவும் அந்த டைமுக்கு அது என்ன சொல்றதுங்க, அது ஒரு மெமரியா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் பாக்குற இன்ட்ரெஸ்ட் வந்தது நீங்க ஒருத்தர் தான், நீங்க 2 பேர் தான். அதனால நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு உங்களோட பேசணும்னு ஆசையா இருந்தது, அதான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. சித்ரா சாரும் சார், எனக்கு இப்போ ஏஜ் ஆக அந்த ஹீரோ இதெல்லாம் போய் உங்களை மாதிரி இன்டலெக்சுவல்ஸ் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதனால உங்களோட பேசுறதும் ஒரு என்ன சொல்றதுங்க, இந்த வயசுல இந்த மெச்சூரிட்டி கிடைச்சதுனால பேசுறதுக்கு ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருது. தேங்க்யூ. நமக்கு ரொம்ப சின்ன வயசுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர் வந்திருக்காருங்கிறதுனாலதான் கூப்பிட்டேன். ஆக்சுவலி வேற தேங்க்யூ. இது வரைக்கும் 2 ஸ்டேஜ் பிளேஸ் தான் பாத்திருக்கேன். ஒன்னு உங்களுது, இன்னொன்னு வைஜி சார் வந்து இங்க யூகேல பிராக்னல்ல போட்டாரு, அப்புறம் அதையும் பார்த்தேன். பட் ஸ்டேஜ் பிளேஸ் முக்கியமா பாக்குற காரணம், அந்த மியூசிக்கல்ஸ் எல்லாம் போய் யூகேல பாக்குற காரணம் வந்து நீங்க 2 பேரும் சின்ன வயசுல போட்ட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது வரைக்கும் இப்ப எங்க ஜெனரேஷன்ல இந்த சினிமா வந்து இட் பிகேம் a huge hit. ஸோ ஸ்டேஜ் பிளேஸ் எல்லாம் வாஸ் டையிங் அவுட் a bit. பட் அந்த யங் ஏஜ்ல நல்லா ஒரு காமெடியா சிரிக்க வச்சது உன்னியும் ஞாபகம் இருக்கு. அதனால தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு இருந்தது அவருக்கு கிரேசி மோகனோட. அந்த அளவுக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்தா கமலோட? கிரேட் ஆக்டராக அவரை பார்த்துட்டு இருப்பேனே தவிர நீங்களும் மோகனும் என்னென்ன விஷயம்லாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்க? படங்கள் பார்த்து அதை பற்றி பேசுவோம். அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். இந்த நாடகத்துறையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்னு யார் யார்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.